ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து தாஷ்கனு மகாராஜோட அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நாம கேட்க போறோம். தாஷ்கனு மகாராஜ் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அவருக்கு சாட்சாத்காரம் வேணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ப்ரேயரா இருந்தது ஸ்ரீ சாய்பாபா கிட்ட. இதை பற்றி அவர் பல முறை பாபா கிட்ட கேட்டிருக்காரு. பாபா நான் தான் உன் முன்னாடி இருக்கேனே, நான் தான் கடவுள் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. தாஷ்கனு மகாராஜுக்கு தெரியும் பாபா இந்த மாதிரி தான் ஏதாவது பதில் சொல்வார் அப்படின்ட்டு. பாபா கடைசி வரைக்கும் அவருக்கு சாட்சாத்காரம் கொடுக்கல அப்படிங்கிறார் அவரு. அதனால அவர் தன்னையே இப்படி சமாதானப்படுத்திக்கிட்டாராம். அதாவது என்னுடைய ஊழ்வினையால தான் எனக்கு சாட்சாத்காரம் கிடைக்க மாட்டேங்குது. துக்காராம் மகாராஜ் அவங்களுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி குரு அந்த ஊழ்வினையை போக்குறதுக்கு எதுவும் செய்ய மாட்டார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் இருந்துதான். ஸ்ரீ சாயி பாபா சாக்ஷாத் அந்த பரமாத்மா அங்க உட்காந்துட்டு இருந்தும் இவர் போய் அவர்கிட்டயே சாட்சாத்காரம் கேட்டிருக்காரு அப்படிங்கிறத இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு, பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் நான் நிறைய மகான்களை சந்திச்சேன். ஆனா யாராலையும் நான் பெருசா ஈர்க்கப்படலை. நாண்டேட் பகுதி, இவர் இருந்த பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல விரக்த மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு விரக்த பிரம்மச்சாரி ஒருத்தர் இருந்தாராம். இவர் தாஷ்கனு மகாராஜ் தன்னுடைய மனைவியோட சடங்குகளை செய்யறதுக்காக அங்க போயிருந்த பொழுதுதான் இவரை பார்த்திருக்காரு. அவர் ஒரு கல்லு மேல அமர்ந்திருந்தாராம். இவர் போயிட்டு அவர்கிட்ட வணங்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. 3 தடவை இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் 3 தடவையும் அவர் திரும்பிட்டாராம். இவரை அவரோட பாதத்தை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அவர் விடவே இல்லை. இது இவர் மனசில் ரொம்ப ஒரு வேதனையும் விரக்தியும் அளிச்சுதான். என்ன இது, நம்ம அவர்கிட்ட போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவரோட தரிசனத்தை பெறணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் முகத்தை திருப்பிக்கிறாரே அப்படின்னு ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு இவர் நினைச்சாராம், சரி அவருக்கு நாம ஏதாவது சாப்பாடாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வேற ஒருத்தர்கிட்ட அந்த சாப்பாடை கொடுத்து அனுப்பினாராம். உடனே அந்த ஞானி அதை வாங்கிட்டாராம் அந்த பிரம்மச்சாரி. இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். சரி, இப்ப சாப்பாட்டை ஏத்துக்கிட்டதுனால கண்டிப்பா நாம இப்ப போனோம்னா அவர் நம்மளை ஏத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. போயிட்டு அவர்கிட்ட கேட்டாராம், நீங்க ஏன் என்ன உங்களுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கே அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்களோட தரிசனத்தை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், நீ கீர்த்தனைகள் பண்ற, நீ ஒரு கீர்த்தனைக்காரன், ஆனா உன்கிட்ட அகங்காரம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு தாஷ்கனு மகாராஜ், ஆமா என்கிட்ட அகங்காரம் இருக்கு, எல்லார்கிட்டையும் தானே அகங்காரம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இப்ப நீ சமைச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பினல, அப்போ கூட நான் சமைச்சு இவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதாவது என்னுடைய சாப்பாடை நான் இவருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோடு தான் நீ அந்த சாப்பாட்டையும் கொடுத்து அனுப்பின அப்படின்னு சொன்னாராம். அப்போது தாஷ்கனு மகாராஜ் சொன்னாராம், அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகைகள் இருக்குது, ரஜஸ், தமஸ், சாத்விக் அப்படின்னு சொல்லிட்டு. கேடுகள் விளைவிக்காத வரைக்கும் இந்த அகங்காரம் நாம் செய்கிற எல்லா செயல்களையும் இருக்கும் தானே. கேடு விளைவிக்கிற செயலா இருந்ததுன்னா அந்த அகங்காரத்தை நம்ம கிட்ட இருந்து நீக்கி கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நாம செய்யற எல்லா செய்கையிலையும் அந்த அகங்காரம் இருக்கும் தானே அப்படின்றத தாஷ்கனு மகாராஜ் அந்த பிரம்மச்சாரி கிட்ட சொல்லியிருக்காரு. பிரம்மச்சாரிக்கு இவரோட கருத்துல அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. அப்போ அவர் கேட்டாராம், நீ மகான்களோட வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொன்னாராம். 6 நாளுக்கு முன்னாடி தாஷ்கனு மகாராஜ் கவிதையா என்ன எழுதினாரோ அந்த கவிதையிலிருந்து சில வரிகளை இந்த பிரம்மச்சாரி சொன்னாராம். இவருக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது அதை கேட்டுட்டு தாஷ்கனு மகாராஜ்க்கு. அவர் எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தா அவரால் இந்த வரிகளை சரியா சொல்ல முடியும். ஏன்னா இவர் எழுதினதை இது வரைக்கும் பிரசுரிக்கலை, யாருக்குமே இவர் என்ன எழுதினாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது பிரம்மச்சாரி எப்படி இவ்வளவு துல்லியமா அந்த வரிகளை சொன்னார் அப்படின்றது இவருக்கு ரொம்ப மெய்சில் இருக்கிற அனுபவமா இருந்துதான். இந்த மாதிரி பல முறை அந்த பிரம்மச்சாரி பேசுற விஷயங்கள் எல்லாமே இவருக்கு பிரமிப்பா இருந்திருக்கு. அவர் அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் கேட்டாராம்,
உனக்கு வந்து பாபாவோட பாதத்துல இருந்து கங்கை நீர் வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆமா அப்படின்னு சொன்னாராம். நீ என்ன பண்ண அந்த கங்கை நீரை? நீ எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்ட இல்லையா? ஏன்னா நான் ஒரு பிராமணன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் உனக்குள்ள இருந்ததுனால நீ அந்த தண்ணியை குடிக்காம அதை தெளிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை கேட்ட உடனே தாஷ்கனு மகாராஜ் வந்து இவர் எவ்வளோ பெரிய அந்தர்யாத்மியா இருந்தா நம்மளோட முன்னாடி பாபாவோட இருந்த தொடர்பு அந்த நிகழ்ச்சியெல்லாம் இவ்வளோ துல்லியமா இவரால் சொல்ல முடியுது அப்படின்னு நினைச்சாராம். அதனால ஒவ்வொரு நாளும் இரவு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அவரோட செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுச்சான். இவர் இந்த மாதிரி நிறைய நேரத்தை வந்து இந்த பிரம்மச்சாரியோட செலவிடுறார் இல்லையா? இது வந்து தாஷ்கனு மகாராஜோட சில நண்பர்களுக்கு அறவே பிடிக்கல. அவங்களுக்கு இந்த பிரம்மச்சாரி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதனால தாஷ்கனு மகாராஜ் கிட்ட வந்து எதுக்கு நீங்க போயிட்டு அந்த பிரம்மச்சாரியோட இவ்வளோ நேரம்லாம் இருக்கணும்? அவரோட ஏன் இவ்வளோ ஈடுபாடு உங்களுக்கு வந்தது? எப்படி நீங்க அவர் மேல ஈர்க்கப்பட்டீங்க? அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்களாம். அதுல ஒரு நண்பர் வந்து நேரடியாவே இவரை கேட்டுட்டாராம். அந்த நண்பரோட பேரை வந்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னாரு தாஷ்கனு மகாராஜ். ஸோ அந்த நண்பர் வந்து இப்படி கேட்டோடனே இவர் சொன்னாராம், இல்லை அவர்கிட்ட நிறைய அமானுஷ சக்திகள்லாம் இருக்கு. அவர் வந்து உங்க மனசுல என்ன இருக்கோ அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே அவரால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நண்பருக்கு வந்து இதுல நம்பிக்கையே வரலையா. சரி, தாஷ்கனு மகாராஜ் நினைச்சாராம் இவரை வந்து அந்த பிரம்மச்சாரி கிட்ட நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம பிரம்மச்சாரி கிட்டேயே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போனபோது அங்க என்ன உரையாடல் நடந்தது, அது எவ்வளோ சுவாரஸ்யமா இருந்தது அப்படிங்கிறத தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. அங்க அவர்கிட்ட கூட்டிட்டு போன உடனே அவர் கேட்டாராம் அந்த பிரம்மச்சாரி, என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க என்ன எக்ஸிபிஷனா நடந்துட்டு இருக்கு? நான் என்ன ஒரு குரங்கா என்ன? என்னை காமிக்கிறதுக்காக எதுக்கு நீ வந்து வேற ஆட்கள் எல்லாம் இங்க கூட்டிட்டு வர அப்படின்னு கேட்டாராம். அப்ப தாஷ்கனு மகாராஜ் சொன்னாராம், இல்ல இல்ல, இவருக்கு வந்து உங்க மேல சுத்தமா நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அதனால நேரடியா கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இங்க எடுத்துட்டு வந்தேன், அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து அந்த பிரம்மச்சாரி கேட்டாராம், ஓ அவருக்கு வந்து என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒருத்தவங்களோட பேரை சொல்லிட்டு, உனக்கு அவங்களோட ஒரு தகாத உறவு இருக்குல்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இந்த நண்பர் இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியா? அவங்க தான் உனக்கு வந்து எல்லாமே பண்றாங்க. அது சாப்பாட்டுலேருந்து உனக்கு எல்லாமே கவனிச்சுக்கிறது அந்த பர்சன் தானே அப்படின்னு சொன்னாராம். இவர் வந்து திரும்பியும் மறுத்துட்டார், அதை வந்து ஒத்துக்கவே இல்லை. சரி ஓகே, அவர் வந்து அதுக்கு சாட்சியா எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் இந்த நண்பர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லையா, அதை மறுத்துக்கிட்டே இருந்தாராம். சரி இப்போ அந்த விஷயத்தை விடு, உன்னோட பாக்கெட்ல என்ன இருக்கு? அதுல வந்து கோலாப்பூர் ராஜா எழுதின கடிதம் இருக்கு இல்லையா? நீ வந்து ஒரு சமாஜோட ஈடுபட்டிருக்க, அது சத்திய சமாஜ்ன்னு சொல்லிட்டு, அதை பத்தின ஒரு கடிதம் தான் அவர் உனக்கு எழுதியிருக்கார். எடு, அந்த பாக்கெட்ல இருந்து அந்த கடிதத்தை எடுத்து மகாராஜ் கிட்ட கொடு அப்படின்னாரா. அதாவது தாஷ்கனு மகாராஜ் கிட்ட கொடு அப்படின்னு பிரம்மச்சாரி சொன்னாராம். அந்த கடிதத்துல என்ன விவரங்கள் இருக்கோ வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அந்த பிரம்மச்சாரி சொன்னாராம். அது தெரிஞ்ச உடனே இந்த நண்பருக்கு வந்து அப்படியே வாயடைச்சு போயிடுச்சான். ஐயோ எவ்வளோ துல்லியமா இவர் சொல்றாரு அப்படின்னு. அப்ப தாஷ்கனு மகாராஜ்க்கும் புரிஞ்சிடுச்சான், இந்த கடிதத்துல இருக்க ஒவ்வொரு விவரத்தையும் பிரம்மச்சாரியால இவ்வளோ துல்லியமா சொல்ல முடியுதுன்னா அந்த வேற ஒருத்தரோட இந்த நண்பருக்கு ஒரு தகாத உறவு இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி பொய்யா ஆக முடியும்? அதுவும் உண்மைதான். ஆனா இவர் வந்து ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறாரு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு இவர் நினைச்சாராம், நம்ம நண்பனுக்கு இப்ப என்ன சிறந்ததுன்னா, ஏன்னா அவர் வந்து ரொம்ப அவமானத்துல தலைகுனிஞ்சு இருந்தார் அந்த நண்பர். அப்ப தாஷ்கனு மகாராஜ் நினைச்சாராம், இவருக்கு வந்து ஒரு நல்ல மாறுதல் ஏற்படணும் இவரோட வாழ்க்கையில. அந்த கெட்ட சகவாசத்திலேருந்து இவர் வெளியில வரணும்னா கொஞ்ச நேரம் இவர் வந்து இந்த பிரம்மச்சாரியோட தனிமையில நேரத்தை கழிச்சாருன்னா இவருக்குள்ள ஒரு நல்ல மாறுபாடுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாஷ்கனு மகாராஜ் தன்னோட நண்பரை அந்த பிரம்மச்சாரி கிட்ட விட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டாராம். இவர் நினைச்ச மாதிரியே அந்த நபர்கிட்ட இருந்து நல்ல மாறுதல்கள்லாம் ஏற்பட்டு அந்த தீய பழக்கங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் விலகி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. இதுக்கப்புறம் இந்த இவரோட
புகழ் வந்து பிரம்மச்சாரியோட புகழ் வந்து நல்ல பரவ ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அவரோட தரிசனத்துக்கு வரணும் அப்படின்லாம் வந்து நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த நேரத்துல இவங்க ஊர்ல இருக்க தாசில்தார் இருக்கார் இல்லையா, அந்த தாசில்தார் வந்து தாஷ்கனு மகாராஜ் கிட்ட சொன்னாராம், நீங்க வந்து எப்படியாவது அவரை வந்து ஒரு பிரவச்சனத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்ம வந்து ஒரு நாளை குறிக்கலாம். அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவரை வந்து பிரவச்சனம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த தாசில்தார் மனசுல என்னன்னா, நான் தான் இந்த ஊரோட தாசில்தார். நான் ஏதாவது சொன்னா அதை யாருமே மறுக்க முடியாது. நான் இந்த இடத்துக்கு, இந்த நேரத்துக்கு வரணும்னு யாரையாவது சொன்னா அவங்க வந்தாகணும். அவங்கள பிரவச்சனம் பண்ணுங்க, பேசுங்கன்னு சொன்னா அவங்க பேசிதான் ஆகணும். அதனால வந்து அந்த பிரம்மச்சாரி மறுக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிற மாரி இந்த தாசில்தார் மனசுல ஒரு எண்ணம் இருந்துதாம். இப்ப வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. ஆனா, அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி நாளே அந்த பிரம்மச்சாரி யார்கிட்டயும் சொல்லாம அந்த இடத்த விட்டு நிரந்தரமா போயிட்டாராம். அதுக்கப்புறம் யாரோட கண்லயுமே அவர் படல அப்படின்னு சொல்லிட்டு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. இன்னும் மற்ற அற்புதங்கள் எல்லாம் நாம வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ